உலகம் முழுவதும் மனிதர்கள் தங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள தினமும் குளிப்பதை ஒரு கடமையாகவே வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நமீபியா நாட்டின் வடக்கு பகுதியில் வாழும் ஹிம்பா பழங்குடியின பெண்களின் வாழ்க்கை முறை நம்மை அப்படியே மலைக்க வைக்கிறது. கடுமையான வெயில் நிலவும் வறண்ட பாலைவன பகுதிகளில் வாழும் இந்த பெண்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே தண்ணீரில் குளிப்பதாக சொல்லப்படுவது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பல தலைமுறைகளாக தொடரும் இந்த விசித்திரமான மரபு இன்றும் அந்த மக்களால் மாற்றமின்றி பின்பற்றப்பட்டு வருகிறது. சுமார் 50,000 மக்கள் தொகையை கொண்ட இந்த ஹிம்பா சமூகம் நவீன கால மாற்றங்களுக்கு ஆட்படாமல் தங்கள் பழமையான பாரம்பரியத்தையே இன்றும் உயிர் நாடியாக கடைபிடித்து வருகிறது. இவர்கள் வாழும் பகுதியில் நிலவும் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக பெண்கள் தண்ணீரை பயன்படுத்தி குளிப்பதோ அல்லது ஆடைகளை துவைப்பதோ கிடையாது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு ஹிம்பா பெண்ணின் வாழ்க்கையில் அவர் முழுமையாக தண்ணீரில் குளிக்கும் ஒரே நாள் அவரது திருமண நாள் மட்டுமே. அந்த ஒரு நாளை தவிர்த்து வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வேறு எந்த நேரத்திலும் தண்ணீர் குளியலை மேற்கொள்வதில்லை. தண்ணீரே இல்லாமல் உடலை எப்படி சுத்தமாக வைத்திருக்க முடியும் என்ற கேள்வி இப்போது உங்கள் மனதில் எழலாம். அதற்காக இவர்கள் ஒரு தனித்துவமான புகை குளியல் முறையை பின்பற்றுகிறார்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். குறிப்பிட்ட சில மூலிகைகள் மற்றும் வாசனை மரைக்கட்டுகளை எரித்து அதிலிருந்து எழும்பும் புகை மற்றும் ஆவியை தங்கள் உடலில் படுமாறு பார்த்துக் கொள்கிறார்கள். ஒரு போர்வையை தங்களுக்குள் மேல் போர்த்திக் கொண்டு இந்த புகையை உடலுக்குள் இழுப்பதன் மூலம் அது உடல் துர்நாற்றத்தை போக்குவதோடு கிருமிகளை அழித்து உடலை தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறது. ஹிமா பெண்களை பார்த்தால் அவர்கள் உடல் மற்றும் தலைமுடி முழுவதும் ஒருவித அடர் சிவப்பு நிறத்தில் பொலிவாக தோன்றும். அதற்கு காரணம் அவர்கள் பயன்படுத்தும் ஒரு சிறப்பு கலவைதான். விலங்குகளின் கொழுப்புடன் ஹேமடைட் எனப்படும் சிவப்பு நிற மண்ணை கலந்து அதை தங்களின் உடல் முழுவதும் அவர்கள் பூசிக்கொள்கிறார்கள். ஒஜிசே என்று அழைக்கப்படும் இந்த சிவப்பு பூச்சு பாலைவனத்தின் கொளுத்தும் வெயிலிலிருந்து கொசுக்கள் மற்றும் பூச்சிகளிடமிருந்தும் அவர்களின் சருமத்தை பாதுகாக்கும் ஒரு கவசமாக செயல்படுகிறது. தண்ணீர் இல்லாவிட்டாலும் இயற்கையோடு இணைந்து தங்கள் அழகையும் சுகாதாரத்தையும் பேணி வரும் இந்த ஹிம்பா பெண்கள் உலகின் மிக தனித்துவமான பழங்குடியினராக இன்றும் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். நவீன உலகம் எவ்வளவோ முன்னேறினாலும் இயற்கையின் வளங்களை கொண்டே தங்களை தற்காத்துக் கொள்ளும் இவர்களின் இந்த விசித்திர பாரம்பரியம் உலக பயணிகளையும் ஆய்வாளர்களையும் இன்று ஆச்சரியத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கிறது.